சரி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்தகரி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஊத்தங்கரை சந்தகரி ஸ்பெஷல் டுடே. இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சந்தகரி இங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி நாளோ அதுக்கு பின்னாடி நாளோ வந்தீங்கன்னா இருக்காது. செம்ம க்ரௌடு பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து சந்தை தான், ஆடு மாடு கோழி இப்படிதான். எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இங்கே தான் இருக்குது வந்து சந்தை. இங்கே தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். வாங்க வீடியோவில் போகலாம். இது சொல்லலாமா? சாதமும் கறிக்கணுமா? சாதமாக சொல்கிறேன். களியா? களி கொஞ்சம் ஒன்று சொல்லு, அது ஒன்று சொல்லு. மாற்றி கொஞ்சம் சாப்பிடுங்க. சரி. நீங்க எந்த ஊர்னா? இங்கே வந்து கறி குழம்பு, போட்டி, இட்லி, களி, சாதம் இதுதான் வந்து ஸ்பெஷல் ஊத்தங்கரையில். இங்கே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்து சந்தைக்கறி வந்து கிடைக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ நாம் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறது ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். களி, இட்லி, சாதம், அப்புறம் வந்து போட்டி, கறி குழம்பு எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்ன டேஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு ட்ரிப்பு 2-3 ட்ரிப்பு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரும்போது அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு நியூவாக வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து செஞ்சு முடித்தாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், சூடாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இட்லி அப்புறம் களி.
ஆர்டர் பண்ண களியும் சாதமும் கறி குழம்பும் வந்துருச்சு. டேஸ்ட் பார்த்தலாம். சூடாக டேஸ்டாக இருக்கும். இட்லி என்ன லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. செம்ம க்ரௌடு வர வர காலியாகிட்டே இருக்கும். களி வந்து அப்படியே சாஃப்டாக கறின்னு போட்டிங்கன்னா ஜாலின்ட்டாங்க. லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதாவது வெயிட் பண்ணுறதுக்கு சாப்பிடணும். பஸ்ஸு வேறு. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. நான் 8 மணிக்கு தான் வந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வர கறி ஜாலியாகிட்டே இருக்குது. வெட்டிகிட்டே இருக்காங்க. சந்தை எல்லாமே இப்படிதான். கறி கேட்டேன். கிருஷ்ணா யார் வச்சு இருக்கேன் சார்? இரு சார் இப்போதான் கறி கிடைச்சிச்சு. அதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சா கிடைச்சிச்சு. இதுல 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 வச்சா தனியா கொஞ்சம் போட்டு ஓகே. சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நிற்கிறது கூட நின்று தான் சாப்பிட்றாங்க. உட்காரத்து கூட இடம் இல்லை. அந்த அளவு சரியான சேர் வைக்கணையா வரணும் வரணும். யார் வருவாங்க? இல்ல இல்ல தண்ணி கொடுங்கம்மா. இட்லி மட்டும் நம்மளுக்கு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடைச்சா அது வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். வாரம்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான்.
பிரதர் தான் வந்து குக் பண்ணியிருந்தாரு. வேற லெவல் டேஸ்ட்ல இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை இங்கே, நாளைக்கு சனிக்கிழமை வந்து வாணியம்பாடி, ஞாயிற்றுக்கிழமை போச்சம்பள்ளி போகிறோம், திங்கட்கிழமை ரெஸ்ட்டு, செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம், புதன்கிழமை ஜோடா இருக்குது, வியாழக்கிழமை ரெஸ்ட்டு, வாரத்துக்கு 2 நாள் ரெஸ்ட். எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் சமைக்கிறீங்க? எல்லாமே இருக்குது. நாளையில் இன்னும் 2-3 மாதத்தில் வருவாங்க. சூப்பராக இருக்குது. சரி, தேங்க்ஸ். ஓகே, சந்தகரி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவரே சொன்னார் கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக கொஞ்சமாக காரம், ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஓகே, ஊத்தங்கரை சந்தகரி விழாக்கு வந்து இதோட முடிச்சு நான் கிளம்புறேன்.